பேரத்திற்காக பயன்படுத்தப்படுகிறதா தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற கேள்வி பற்றி தான் பார்க்க போறோம். ஏன் அந்த கேள்வி எழுது அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும். இதுவரை இல்லாத அளவுக்கு இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் பொறுத்த வரைக்கும் ஆட்சியில பங்கு வேணும், அதிகாரத்துல பங்கு வேணும், அதிக சீட்டு வேணும் அப்படிங்கிற கோரிக்கை கூட்டணி கட்சிகளால் முன்வைக்கப்பட்டு வரதை பார்க்கிறோம். அப்ப எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரும் இல்லையா, இதுவரைக்கும் இல்லாம இந்த முறை மட்டும் ஏன் கூட்டணியில் பங்கு, ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு வேணும் அப்படின்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. கேள்வி ஏன் வருதுன்னா, அதுக்கு பின்னணியில் இருக்கக்கூடியதான் தமிழக வெற்றி கழகம். தாவேக்காவின் வருகைக்கு பிறகு கூட்டணி கட்சியினருக்கு அடுத்த ஒரு ஆப்ஷன் அப்படிங்கிறது ஓப்பன் ஆகியிருக்கு. ஆட்சியில பங்கு, அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு விஜய் சொன்ன பிறகு இன்னும் அந்த கூட்டணி கட்சிகளால் அந்த கோரிக்கைங்கிறது இன்னும் வலுவாக இருக்கு. மறுத்தீங்கன்னா தாவேக்கா பக்கம் போயிடுவோம், மறுத்தீங்கன்னா விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு மறைமுகமாக ஒரு விஷயம் இருக்கு அப்படிங்கிறதா அதனுடைய வெளிப்பாடு தான். ஆட்சியில பங்கு வேண்டும், அதிகாரத்தில் பங்கு வேண்டும். இன்னைக்கு தேமுதிக சார்பாக சொல்லப்படக்கூடிய பிரேமலதா விஜயகாந்தாக இருக்கட்டும், அதே போன்று ஒவ்வொரு கட்சியும் இருக்கு, எல்லாருமே காங்கிரஸ் கூட அந்த கோரிக்கை முன் வச்சுட்டு வராங்க. இதெல்லாம் இப்ப அதிகமாக முன்வைக்க காரணம் தமிழக வெற்றி கழகத்தின் வருகைக்கு பிறகு அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். குறிப்பா நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த குழந்தைங்களை சாப்பாடு விட்டுவாங்க பாரு, அவங்க வந்துருவாங்க, இந்த சாப்பாடு சாப்பிட்டு இவங்க வந்துருவாங்க, சாப்பாடு சாப்பிட்டுருவாங்க. அந்த மாதிரி தமிழக வெற்றி கழகருக்கு எங்களுக்கு ஆட்சியில பங்கு கொடுங்க, தமிழக வெற்றி கழகருக்கு அதிகாரத்துல பங்கு கொடுங்க, அதிக சீட்டு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் இருக்கிறது அப்படின்னு தான் பார்க்கப்படுது. ஏன்னா தாவேக்கா தேமுதிக கூட்டணி, தாவேக்கா அமமுக கூட்டணி அப்படின்னு தொடர்ச்சியாக தாவேக்கா காங்கிரஸ் கூட்டணியும் கூட தொடர்ந்து இது மாதிரி பேசப்பட்டு வரதை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த நிலையில தான் விஜய் கூட்டணிக்கு தயாராகி வர்றது அப்படிங்கிறது உண்மைதான். கூட்டணி அமைக்கிறதுக்காக தாவேக்கா அதுக்கான முயற்சி மேற்கொண்டு வராங்க, உண்மைதான். ஆனா எந்த கட்சியுடனும் இப்ப அதிகாரப்பூர்வமாக இன்னும் தாவேக்கா தரப்புல பேச்சு தொடங்கல. இப்போதைக்கு செங்கோட்டையன் அவங்க பக்கம் போயிருக்காரு, மற்றபடி எந்த கட்சியுடனும் கூட்டணிங்கிறது உறுதியாகல. திமுக அதிமுக கிட்ட அதிக சீட்டுகளை கேட்டு பெறதுக்காக சில கட்சிகள் தான் இந்த மாதிரி பேசப்படுது, இந்த மாதிரி சொல்றாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் அதுல நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கு. 2026 சட்டமன்ற தேர்தலை ஒட்டி தமிழக அரசியல் களம் ரொம்ப சூடுபிடிக்க தொடங்கி இருக்கிறது. பொதுவாக ஒரு தேர்தல் வரும்போது தேர்தல் நெருக்கத்துல அடுத்த 2-3 மாதங்களுக்கு முன்னாடி தான் தேர்தல் வரப்போதுன்னா, ஒரு 3 மாதங்களுக்கு முன்னாடியே தான் அரசியல் களம் உச்சகட்டத்தை இட்டும் பரபரப்பாக இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனா 2026 தேர்தலுக்காக ஒரு ஆண்டுக்கு முன்னாடியே தேர்தல் களம் சூடுபிடிக்க தொடங்கி இருக்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். குறிப்பாக அந்த சூட்டை தொடங்கி வைத்தது யாருன்னு பார்த்தா அதிமுக தான். பாஜகவோட கூட்டணியே கிடையாது, சட்டமன்ற தேர்தல் மட்டும் கிடையாது, நாடாளுமன்ற தேர்தல் கூட கூட்டணியே கிடையாது அப்படின்னு சொன்ன அதிமுக பாஜகவோட கூட்டணி அமைத்து அதையும் உறுதிப்படுத்தினாங்க. அதுதான் அந்த சூட்டை தொடங்கி வச்சது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அன்றிலிருந்து தொடர்ந்து 2026 தேர்தல் களம் சூடுபிடிக்க தொடங்குகிறத பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது வரைக்கும் அடுத்தடுத்து 2 முறை ஆட்சி அமைத்தது கிடையாது அப்படிங்கிற ஒரு மோசமான சாதனையை தகர்க்க தீவிரமான பணியாற்றி வருகிறார் தமிழக முதலமைச்சர், திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின். தொடர்ந்து 2 முறை ஆட்சியில இருந்திருக்கும், ஆனா அடுத்தடுத்து 2 முறை ஆட்சி இழந்தது கிடையாது அப்படிங்கிற ஒரு நிகழ்வை தக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக பல தேர்தல்களை தோல்வி அடைஞ்சாலும் கூட, தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி தலைமையேற்ற பிறகு சந்தித்த தேர்தல்களை தொடர்ந்து தோல்வி அடைஞ்சாலும் கூட 2026 நிச்சயமாக அதிமுக வெற்றி பெறணும் அப்படிங்கிற முனைப்போட அதிமுகவுடைய பொதுச் செயலாளரும் தமிழக எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி தீவிரம் காட்டியிருக்கார். இப்படி இருக்கு நிலைமை. இப்ப இது மட்டும் இல்லாம தமிழகத்துல ஆழமாக காலூன்றணும் அப்படிங்கிறதுக்காக பாஜக அதிமுக கூட்டணியிலையும் தங்களுடைய இருப்பை தக்க வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக திமுக கூட்டணியில காங்கிரஸும் இருக்காங்க. இப்படி கூட்டணி கணக்கு அப்படிங்கிறது 2 கட்சியின் தரப்புலையும் ரொம்ப உறுதியாக ரொம்ப தீவிரமாக இருக்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்படி தமிழக அரசியல் களத்துல பிரதானமாக 2 கட்சிகள் களத்துல இருக்கும் நிலையில நாம் தமிழர் கட்சி வழக்கம் போல அவங்களுடைய பாணியில தனித்து போட்டியிட ஆயத்தமாகிட்டாங்க. ஒவ்வொரு முறையும் தனித்து போட்டிட்டு வராங்க. இந்த முறை தனித்து போட்டியிடும் அப்படிங்கறத உறுதியாக சொல்லி அதுக்கு ஆயத்தமாயிட்டு வராங்க. இன்னும் சில நாட்கள் 234 தொகுதிகளுக்கான வேட்பாளர்களும் திரு சீமான் அறிவிக்க இருக்காரு. நாம் தமிழ் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமான் இந்த முறை வாக்கு வங்கி இன்னும் அதிகமாக்கணும், ஏற்கனவே அவங்க 8 விழுக்காடு அப்படிங்கிற மாதிரி எடுத்து அவங்களோட ஒரு அங்கீகாரம் பெற்ற கட்சியாக மாறி இருக்கக்கூடிய நிலையில அதை இன்னும் அதிகரிக்க வேண்டும். ஆவரேஜா நாம் தமிழ் கட்சி பொறுத்த வரைக்கும் தேர்தல் களத்துக்கு வந்து 2024 நாடாளுமன்ற தேர்தல் வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா தொடர்ந்து அவங்களுடைய அந்த வாக்கு சதவீதம்ங்கிறது அதிகமாகிக்கிட்டே வரதை பார்க்கிறோம். அது இன்னும் அதிகமாக்கணும் அப்படின்னு அவங்க முனைப்போட செயல்பட்டு இருக்காங்க. ஒரு 1-2 எம்எல்ஏவாவது நம்ம ஜெயிக்கணும், எம்எல்ஏக்கள் சட்டமன்றத்துக்குள்ள போகணும் அப்படிங்கிற ஒரு முனைப்போட தீவிரம் காட்டி வராங்க. இந்த நிலையில தான் தமிழக அரசியல்ல புதிய வரவாக தமிழக வெற்றி கழகம் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். விஜய் முதலமைச்சர் வேட்பாளர், அதை ஏற்றுக்கொண்டு யார் வேண்டாம்னு கூட்டணிக்கு வரலாம் அப்படின்னு சொல்லி அதுல தாவேக்கா ரொம்ப உறுதியாக இருக்காங்க. அப்படி வரக்கூடியவங்களும் நாங்க சும்மா விட்டுற மாட்டோம், ஆட்சியில பங்கு தரோம், அதிகாரத்துல பங்கு தரோம், அதிக சீட்டு தரோம், முக்கியமான ஒரு முக்கியத்துவம் தரோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒரு ஆஃபர் கொடுத்தாங்க தமிழக வெற்றி கழகம்.
இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில அதிமுக திமுக கூட்டணி உறுதி செய்யப்பட்டு இருக்கிறது அப்படிங்கிற எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. அதிமுக அவங்க சைடான கூட்டணியும் திமுக அவங்க சைட்ல கூட்டணியும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதிமுக பாஜக கூட்டணி அமைத்திருக்கக்கூடிய நிலையில ஏற்கனவே பாஜக கூட்டணியில இருந்த சிறிய கட்சிகள்லாம் இணைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கிறோம். அதே நேரத்துல தமிழகத்துல பிரதான கட்சிகள்ல முக்கியமானவையாக இருக்கக்கூடிய தேசிய முற்போக்கு திராவிட கழகம், பாட்டாளி மக்கள் கட்சி, இப்ப யார் பக்கம் போக போறாங்க? அதுல பாட்டாளி மக்கள் கட்சி எடுத்துக்கணும் அப்படின்னா ரெண்டு தரப்பு இருக்காங்க. ஒண்ணு ராமதாஸ் தரப்புல ஒன்றும் அன்புமணி தரப்புல ஒன்றும் இருக்கா அப்படின்னும் போது யார் பக்கம் யார் போக போறாங்க அப்படிங்கிற கேள்வி இருக்கிறது. இப்போ வெளியாக இருக்கக்கூடிய தகவல் இப்படி பார்த்தோம் அப்படின்னா இப்போ வரக்கூடிய அந்த தகவல்கள் அவங்களுடைய நடவடிக்கைகள் எல்லாம் வச்சு பார்த்தோம் அப்படின்னா பாஜக அதிமுக கூட்டணியிலேயே தேமுதிகவும் பாமகவும் இணையலாம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அவங்க பேசக்கூடியதான் பார்த்து நமக்கு புரியும். இப்போ பிரேமலதா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க சொல்றாங்க அதிமுக கூட்டணி தர்மத்தை மீறவே இல்லை, 2025 சீடு கேட்டு 26 தரன்னு சொல்லி இருக்காங்க, அதனால கூட்டணி தர்மத்தெல்லாம் அவங்க மீறலை அப்படிங்கிற மாதிரி ஒரு பாசிட்டிவா பேசியிருக்காங்க அதிமுக தொடர்பாக. அதுக்காக ஒரு சீட்டுக்காக கூட்டணி பற்றி முடிவு செய்யக்கூடிய கட்சி தேமுதிக கிடையாது அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. இதுல என்னன்னா ஒரு ட்விஸ்ட் வச்சு பேசியிருக்காங்க, 2026 நாங்க எந்த கட்சியோட கூட்டணி அமைக்கிறோமோ அவங்க தான் ஆட்சி அமைப்பாங்க, அந்த ஆட்சியில நாங்க பங்கு வகிப்போம், அதிகாரத்தை பங்கு வகிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அதிமுக பக்கம் ஒரு வகையில ஆதரவாக அவங்க செயல்படுறாங்க பேசுறாங்க அப்படின்னு பார்த்தா கூட திடீர்னு ஆட்சியில பங்கு நாங்க வகிப்போம் அப்படின்னு உறுதியா சொல்றாங்க அப்படின்னும் போது அது இன்னும் முரணானதான் இருக்கு. அப்போ தாவேகா பக்கமா இல்ல அதிமுக பக்கமா அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்கு. ஆனா மேக்சிமம் பார்த்தோம் அப்படின்னா தேமுதிக பாமக அதிமுக பாஜக அடங்கி என்டிஏ கூட்டணியில் அங்கம் வகிக்கதான் அதிகமான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். இப்படி போயிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் அப்பப்போ காங்கிரஸ் கட்சியை வம்புக்கு இழுக்கிறாங்க அரசியல் பேசக்கூடியவர்கள் எல்லாருமே. என்னன்னா காங்கிரஸ் விஜயோட பேசிக்கிட்டு இருக்காங்க, விஜயோட கூட்டணி அமைக்க போறாங்க, விஜயும் ராகுல் காந்தி நல்ல ஃப்ரெண்டு, காங்கிரஸ்ல ஏற்கனவே இணையத்துக்கு விஜய் ரெடியா இருந்தார் அப்படின்னு ஜோதிமணி எம்பி அவர்கள் சொல்றதெல்லாம் நம்ம கேட்டோம். நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க, காங்கிரஸ் இருக்கவங்களே சொல்றாங்க விஜய் எங்களுக்கு புதியவர்லாம் கிடையாது, விஜய் காங்கிரஸ்ல இணையதுக்கான வேலைகளை நடக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ காங்கிரஸ் தாவேகா கூட்டணி அமைக்க போறாங்களா அப்படிங்கிற கேள்வியும் தொடர்ந்து முன்வைக்கப்பட்டு வருது. இப்ப அந்த மாதிரி விமர்சனங்கள் முடிவு கட்டதான் 5 பேர் அடங்கிய குழு இருக்காங்க இல்லையா, முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சந்தித்து சீட்டு பங்கீடு அதே போன்று தேர்தல் பிரச்சார பயணங்கள் இது பற்றி எல்லாம் திட்டமிடுறதுக்காக அந்த குழுகள் அமைக்கப்பட்டு முதலமைச்சர் கூடிய சந்திக்கக்கூடிய சூழலாம் அப்படின்னு பாக்குறோம். அப்படி இருந்தும் கூட காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும் இல்ல, காங்கிரஸ் ஒரு சில தரப்பு ஒரு சில பேர் என்ன பண்றாங்க தாவேகாவோட பேசிக்கிட்டு இருக்காங்க, விஜய்க்கு நெருக்கமான தாவேகா இருக்கிற முக்கியமான தலைவர்களோட பேசிட்டு இருக்காங்க, அப்படி கூட்டணி கணக்கு மாறதுக்கான வாய்ப்பும் இருக்கணும்னு சொல்றாங்க. இப்ப பிரேமலதா விஜயகாந்த் பொறுத்த வரைக்கும் விஜயோட பேச்சுவார்த்தை நடத்தி வராரு அப்படின்லாம் கூட பேச்சுக்கள்லாம் எழுந்துட்டு இருக்கு. குறிப்பா சில கட்சியினர் என்ன பண்றாங்க, தொலைக்காட்சி விவாதங்கள்ல கூட இதையே திரும்ப பேசிட்டு இருக்காங்க. காங்கிரஸ் தாவேகாவோட கூட்டணி அமைக்கலாம், தேமுதிக தாவேகாவோட கூட்டணி அமைக்கலாம் அப்படின்லாம் பேசிட்டு இருக்காங்க. 2026 விஜய் மிகப்பெரிய கூட்டணி அமைக்க போறாரு அப்படின்லாம் கூட ஒரு ஒரு கதைகள்லாம் ஒரு கதையோ உண்மையோ அதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். அந்த மாதிரி இப்பவே பேச தொடங்கப்பட்டிருக்கு. உண்மையில விஜய் இதுவரை எந்த கட்சியுடையும் கூட்டணி பேச்சுவார்த்தை தொடங்கல, எந்த கட்சியும் விஜயோட இணையில. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் மற்றும் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் இருக்கக்கூடிய அதிருப்தியாளர்கள் எல்லாரும் விஜயோட பேசிட்டு இருக்காங்க, தாவேகோட பேசிட்டு இருக்காங்க. கூட்டணி தொடர்பாக எந்த முடிவாக இருந்தாலும் ஜனவரி பிப்ரவரி மாதங்கள்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு விஜய் சொல்லிட்டாரு. இந்த நிலையில தான் ஜனவரிக்குள்ள கூட்டணி பேச்சுவார்த்தைகளை உறுதி செய்து தொகுதி பங்கீட்டை முடித்திடணும் அப்படின்னு திமுக அதிமுகவும் ரொம்ப தீவிரமாக இருக்கக்கூடிய நிலையில அந்த கட்சியுடன் கூட்டணி பேரத்தை அதிகரிக்கவே விஜய் பேரை சொல்லி சில கட்சிகள்லாம் பயன்படுத்துறாங்க அப்படிங்கிற ஒரு ஆங்கிலையும் பார்க்கப்படுது. விஜய் பொறுத்த வரைக்கும் ஜனவரி பிப்ரவரியில தான் கன்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு, கூட்டணிலாம் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா அதுக்குள்ள என்ன பண்ணும் திமுக கூட்டணி கட்சிகள் அதிமுக கூட்டணி கட்சிகள் என்ன பண்றாங்க, தாவேகா பேரை சொல்லி நம்ம அதிக சீட்டு வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக கூட இந்த பேச்சுகள்லாம் திட்டமிட்டு இது பரப்பப்படுது அப்படிங்கிற மாதிரியும் ஒரு கருத்துக்களை நிலவுறது. அப்ப எப்படி பார்த்தாலும் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்துடைய வருகை அப்படிங்கிறது அரசியல் தேர்தலுக்கு முன்பாகவே சில பேச்சுக்கள் அதன் மூலமாக சில நடவடிக்கைகளை எடுக்க தூண்டக்கூடிய வகையில் அமைந்திருக்கு அப்படிங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இருந்தாலும் காங்கிரஸை பொறுத்துக்கு உறுதியாக சொல்றாங்க திமுக தான் கூட்டணி அப்படின்னு. ராகுல் காந்தி சொன்னதா கூட சொல்லப்படுது, நம்ம திமுகவோட கூட்டணியில் தான் இருக்கணும், அது எந்தவித மாற்றமும் கிடையாது, திமுகவோட இணைந்து போங்க, திமுகவோட இணக்கமாக செயல்படுங்க தேர்தல் அப்படின்னு ராகுல் காந்தி சொன்னதாக கூட தகவல்லாம் பரவிட்டு இருக்கு. இருந்தாலும் தாவேகா அப்படிங்கிற கட்சி வந்த பிறகு கூட்டணி கட்சிகளை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆப்ஷன் அப்படின்னு ஓப்பன் ஆகிக்கிறது தான் யதார்த்தமான நிலவரமாக இருக்கின்றது.